படம் சூப்பராக இருந்தது. ஃபேமிலியாக சூப்பராக பார்க்கலாம். சென்டிமெண்ட்லாம் அச்சிக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணிடுறாரு. ஃபேமிலியோட ரொம்ப நைஸாக என்ஜாய் பண்ணலாம். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நான் தான் தமிழ்நாடு தான் நான் தூய ஆட்சியை கொடுப்பேன் அவர் தீய சக்தி என்று சொன்னால், நீ நிறுத்தியிருக்கிற வேட்பாளர்களெல்லாம் தூய சக்தியாக இல்லையே. தாவேக்காவுடைய வேட்பாளர்களில் நிறைய சிக்கல் இருக்கு. அவருக்கு மீதான புகார்கள் ஆகட்டும், இல்லை வேட்புமனு தாக்கல் செய்யவே தெரியலைங்கிறதாகட்டும், தொடர்ச்சியாக அவர் மீது வந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் ஆகட்டும், இதேதான் 234 தொகுதியில் வேட்பாளர்கள் நிறுத்தினார். பல பேர் அவன் கொலை குற்றம் செய்தவன், ஏன் அக்யூஸ்டாக வழக்கில் இருப்பவன், சிறையில் காலையில் விடுதலையாகி வந்தவன், இவர்களெல்லாம் விஜய் கட்சியில் வேட்பாளர்கள். அது ஒரு பாதி பகுதி. காலையில் இடம் கிடைக்கவில்லை என்றுடன் நேர விஜயிடம் வருகிறார்கள். மறுநாள் காலையில் இவர்கள் விஜய் கட்சி வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், இவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்பது வேறு. வெற்றி பெற்றால் நாளைக்கு ஸ்டாலினுக்கு ஒரு 40 பேர் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் இவன் பூரா விலை போய்விடுவான். இவனெல்லாம் முதல் நாள் அந்த கட்சியிலேருந்தும் இந்த கட்சியிலேருந்தும் வந்தோம். அவனுக்கு ஒரு மானமும் கிடையாது. ஒரு ஆளுக்கு 25 கோடி தருகிறேன்னு சொன்னால் 25 லட்சத்தையே அவன் பார்த்ததில்லை. 25 கோடி தருகிறேன் என்றால் விலையாகி விடுவான். 6 வயதிலிருந்து 60 வயது பெண் வரையிலும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலைமை இங்கே இருக்கிறது. 60 வயது பெண்ணை இது ஒரு பெர்வர்ஷன். மனம், இயல்பான மனம் முரணிய நிலை. அவன் தன்னிலை மறந்த நிலையில தான் சிறுமிக்கும் கிழவிக்கும் வேறுபாடு தெரியாமல் ஒரே மாதிரி நடந்து வருகிறான். யார் இணங்குகிறார்களோ, யார் கிடைக்கிறார்களோ அவர்களை கெடுப்பது. முன்பு பதியப்பட்ட எடப்பாடி காலம் வரையிலும் பதியப்பட்ட குற்ற வழக்குகளில் 8 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 1 லட்சத்து சொச்சம் வழக்குகள் தான் ஸ்டாலின் காலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று புள்ளிவரங்கள் சொல்லுகின்றன. அதனுடைய பொருள் குற்றங்கள் குறைந்து விட்டதாக அதல்ல பொருள். குற்றங்கள் பதிவு செய்யப்படுவதில்லை, அதை விட கூடியிருக்கு. கலவரப்படுவதற்கும் கவர்ச்சி கொள்வதற்கும் என்ன இருக்கிறது என்ற அறிவு தாகூரை போன்ற, விவேகானந்தரை போன்ற சிறந்த மனிதர்கள் பிறந்த அந்த மண்ணிலே இல்லை. போஸை போல, நேதாஜி போஸை போல அதே மாதிரி தான் தமிழ்நாடு ஆகிவிட்டது. இப்பொழுது ஒரு சினிமா நடிகர், ஒரு கவர்ச்சி. எம்ஜிஆர் அரசியலோடு வளர்ந்தவர். ஆகவே அவர் பாதி அரசியல் தலைவராக பாதி சினிமாக்காரராக இருந்தார். அரசியல்வாதியான போது முழு அரசியல்வாதியாக ஆனார். அதனால தான் அவருடைய ஆட்சி தோற்கடிக்கப்பட முடியாத ஆட்சியாக இருந்தது. வெட்கம் ஊரில் 4 பேர் சொல்லுவார்களே என்று நாம் வெட்கப்படுகின்ற போது குற்றம் செய்ய அஞ்சுவோம். அந்த வெட்கம் போய்விட்டால் குற்றம் செய்வதற்கு யாரும் அஞ்ச மாட்டார். அது என்ன எனக்கு ஒட்டிக்கினா போகுது என்று அவன் இருப்பான். அதுதான் இன்றைய சமூக ஒழுக்கம் கெட்டதற்கு திமுக மிகப்பெரிய காரணம். ஐயா, இப்போ இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் களத்துல மிக முக்கியமான விவாத புள்ளியா பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது மாறி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதான் சொல்றாரு. ஒரு பக்கம் ஸ்டாலின் பெண்களுக்கு நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத சொல்றாரு. இன்னொரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, நீங்க செஞ்சதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமா? இது வாக்காளர் மத்தியில என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, பெண்கள்ல 6 வயதிலிருந்து 60 வயது பெண் வரையிலும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலைமை இங்கே இருக்கிறது. 60 வயது பெண்ணை இது ஒரு பெர்வர்ஷன். மனம், இயல்பான மனம் முரணிய நிலை. பெர்வர்ஷன், வக்கரிப்பு மனப்பான்மை. 60 வயது பெண்ணையும் அவருடைய வயது காரணமாக விடுவதில்லை, 6 வயசு சிறுமியையும் விடுவதில்லை என்கின்ற அளவிற்கு ஒழுக்கம் நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு சிதைந்து விட்டதற்கு முக்கிய காரணம் போதை தான். அவன் தன்னிலை மறந்த நிலையில தான் சிறுமிக்கும் கிழவிக்கும் வேறுபாடு தெரியாமல் ஒரே மாதிரி நடந்து வருகிறான். யார் இணங்குகிறார்களோ, யார் கிடைக்கிறார்களோ அவர்களை கெடுப்பது என்கின்ற மனநிலை வருவதற்கு காரணம் அந்த போதை தான். அவன் தன்னை மறக்கின்ற நிலை. இந்த போதை வெளிநாட்டிலிருந்து வருகிற போதைப் பொருட்கள் ஒரு பக்கம், நம்முடைய நாட்டு சீமை சாராயம் ஒரு பக்கம். இப்படி இந்த தமிழ்நாடு ஒரு போதை நாடாக ஆகிவிட்ட காரணத்தினால் குற்றங்களின் நாடாக ஆகிவிட்டது. முன்பு பதியப்பட்ட எடப்பாடி காலம் வரையிலும் பதியப்பட்ட குற்ற வழக்குகளில் 8 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 1 லட்சத்து சொச்சம் வழக்குகள் தான் ஸ்டாலின் காலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று புள்ளிவரங்கள் சொல்லுகின்றன. அதனுடைய பொருள் குற்றங்கள் குறைந்து விட்டதாக அதல்ல பொருள். குற்றங்கள் பதிவு செய்யப்படுவதில்லை,
அதை விட கூடியிருக்கும். எப்பொழுதும் நுகர்ச்சி பொருளாதாரத்தில் குற்றங்கள் கூடுமே தவிர குறையாது. அது கன்சியூமர் எக்கானமியினுடைய தன்மை அது. அதனால் 8 லட்சம் பேருக்கு 1 லட்சம் பேருக்கு தான் பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் மீதி 7 லட்சம் பேர் தப்பித்த சமூகத்தில் ஊடுருவி கேடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். ஒரு அரசாங்கம் அவர்களிடம் கண்டிப்பற்றிருக்கிறது என்பதுதான் பொருள். அரசாங்கம் கயவர்களிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் சிறைச்சாலை, அதற்காகத்தான் சட்டம், அதற்காகத்தான் நீதிபதிகள், அதற்காகத்தான் போலீஸ். நாம் அதையெல்லாம் கண்டுகொள்வதில்லை என்று சொன்னால் எல்லா நிறுவனங்களையும் கலைத்து விட்டு போய்விடலாம். ஆகவே அவ்வளவுக்கு குற்றங்கள் பெருகி இருக்கின்றன, கொலைகள் நிறைய பெருகி இருக்கின்றன, கற்பழிப்புகள் பெருகின்றன, பெண்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை. எப்பொழுதும் நுகர்ச்சி பொருளாதாரமும் போதையும் ஒன்று சேர்ந்து விட்டால் அடிமட்ட மக்கள் அஞ்சாமல் இத்தகைய காரியங்களை செய்வார்கள். பிறகு மாட்டிக்கொண்டால் அனுபவிப்பார்கள். இதுதான் உள்ள நிலைமை. நாட்டினுடைய பொது ஒழுக்கம் கெட்டுவிட்டது. ஏனென்றால் அன்றைய பழைய தலைவர்கள் சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் இன்றைக்கு இல்லை. எவனும் அவனிடம் பணம் இருந்தால், செல்வாக்கு இருந்தால், அதிகாரம் இருந்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற நிலை இங்கே இருக்கிறது. ஒரு திமுகவினுடைய முக்கிய பிரமுகர், ஒரு மணப்பாறை எம்எல்ஏ, அவர் திருச்சிக்கு பக்கத்தில் மருத்துவக் கல்லூரி வைத்திருக்கிறார். அவர் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார் திமுகவில். அவர் கிட்னியை ஏழை மக்களை தரகர்களை வைத்து, நெசவாளிகளை தரகர்களை வைத்து இழுத்து, மணச்சநல்லூர் கரெக்ட், மணச்சநல்லூர் எம்எல்ஏ, ஆமாம், அவர் அது வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறார். பென்ஸ் காரில் எப்படி போக முடியும் என்று கேட்கிறார். கொஞ்சம் கூட வெட்கம் இல்லை. நாட்டினுடைய பொது ஒழுக்கம் கெட்டுவிட்டது. நெசவாளியை கூப்பிட்டு 5 லட்ச ரூபாய்க்கு அவருடைய கிட்னியை வாங்கி அதற்கு 50,000 தரகருக்கு இவர் 50 லட்ச ரூபாய்க்கு விற்று இப்படி இதை பகிரங்கமாக நடத்துகிறார். என்ன இப்படி செய்கிறாயே என்று சொன்னால் வெட்கப்படவில்லை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. வெட்கம் கட்டவன் ராஜாவிலையும் மேலே. திருவள்ளுவர் சொல்வார், நாணம்தான் மனிதனாக இருப்பதற்குரிய அடிப்படை காரணம். வெட்கம் ஊரில் 4 பேர் சொல்லுவார்களே என்று நாம் வெட்கப்படுகின்ற போது குற்றம் செய்ய அஞ்சுவோம். அந்த வெட்கம் போய்விட்டால் குற்றம் செய்வதற்கு யாரும் அஞ்ச மாட்டார். அது என்ன எனக்கு ஒட்டிக்கினா போகுது என்று அவன் இருப்பான். அதுதான் இன்றைய சமூக ஒழுக்கம் கெட்டதற்கு திமுக மிகப்பெரிய காரணம். பொது ஒழுக்கத்தை காங்கிரஸ் அந்த காலத்தில் காந்தி அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த நிலையை இவர்கள் சன்னஞ்சன்னமாக ஆளுகின்றவன் எவ்வளவுக்கு கீழாக போகிறானோ அதைவிட கீழாக மந்திரி போவான், அதைவிட கீழாக எம்எல்ஏ போவான், அதைவிட கீழாக பஞ்சாயத்து தலைவர் போவான். அப்புறம் இவர்களெல்லாம் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்றவுடன் நாட்டில் ஒரு 20% மக்கள் இந்த நிலைக்கு மாறிவிடுவார்கள். ஆகவே நாடே ரொம்ப சீரழிந்து போய்விடும். அதுதான் திமுக ஆட்சியில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீமை. அதுதான் அசோகருடைய ஆட்சி பொற்கால ஆட்சி என்று சொல்லுகிறோம் என்றால் மக்களும் அந்த நெறிமுறைக்கு வருகிறார்கள் என்பதுதான் நம்முடைய அடிப்படையை தவிர ஒரு மன்னன் மட்டுமே சரியாக இருந்தால் அது சரியாகாது. மன்னன் சரியாக இருந்தால் தான் மக்கள் சரியாக இருப்பார்கள். மன்னன் எவ்வளி குடிகள் தான். அதனால் இந்த நாடு இவ்வளவு மோசமாக இருப்பதற்கு முதலமைச்சர் அவர் எல்லாம் குற்றம் செய்த மந்திரிகளெல்லாம் அவர் குற்றம் செய்தவர்களெல்லாம் சிறையில் நீதிமன்றம் வைத்தால் அவர் மந்திரியாக்குவார். அப்புறம் குற்றம் செய்தவர்களின் மீது வழக்கை பதிவு செய்ய விட மாட்டார். இதற்கெல்லாம் ப்ளீடர்கள் இருப்பார்கள், அட்வொகேட் ஜெனரல்கள் இருப்பார்கள். அவர்களெல்லாம் சட்டங்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆக மொத்தம் நியாயம் என்பது பேசப்படாமல், அதாவது ஏன் நேருவின் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்று சொன்னால், இவர் சொன்னார் அரசாங்கத்தினுடைய இசைவு வேண்டும், அதற்கு பிறகுதான் பதிவு செய்ய முடியும் என்று. கோர்ட் உத்தரவிட்ட பிறகு அரசாங்கம் இதற்கு இசைவு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது அவர் சொல்கிறார், இல்லை நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம், எதிர் மனு தாக்கல் செய்திருக்கிறோம். கொஞ்சம் இது எல்லாம் காலப்போக்கில் கொஞ்ச நாள் ஆகும். இந்த தேர்தல் முடிந்துவிடும். அதற்கு பிறகு மந்திரியை கைது செய்யலாம், அதுக்கு அரசின் தயவு தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லும். இதற்குள் இந்த அரசாங்கம் போய்விடும், அல்லது அந்த அரசாங்கமே நீடித்தால் அதனுடைய பலனை மக்கள் அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அது எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், எந்த சட்டம் ஒழுங்கும் இல்லை, எந்த நியாயமும் இல்லை, எந்த வெட்கமும் இல்லை. ஆளுகின்றவனுக்கு வெட்கம் இல்லை என்றால் மக்களுக்கு வெட்கம் இருக்காது. நானுக்கு உறைபதி என்னும் உலகு என்று திருவள்ளுவர் சொல்லுவான். நாணம்தான், நாணமுடைய மனிதன் தான் வாழுகின்றவன். நாணமற்ற மனிதன் வாழுகின்றவனே இல்லை என்று வள்ளுவர் தள்ளி விடுவார். நாணுடைமை என்று 10 திருக்குறள் எழுதியிருக்கிறார். அதனால் நாணமற்று போய்விடுகிறது அரசு, முதலமைச்சர், அமைச்சர்கள். அத்தகைய நிலையில் இந்த சிறுநீரகத்தை விற்கின்ற எம்எல்ஏக்கள் வரையிலும் இத்தகைய நிலைக்கு வந்துவிட்ட பிறகு அடிமட்ட மக்களுக்கு இதை பற்றி சிந்தனையுமே இல்லை. அவனை பார்த்து இவன் நடந்து கொள்வான். காந்தியை பார்த்து ராஜாஜியும் காமராஜும் நடப்பார்கள், இவர்களை பார்த்து அடுத்த நிலையில் உள்ளவர்கள் நடப்பார்கள், அவர்களை பார்த்து அந்த எம்எல்ஏக்களை பார்த்து ஊர் மக்கள் நடப்பார்கள்.
இப்பொழுது அந்த தலைவனே மோசடிக்காரன் கொள்ளையடிக்கின்றவன் என்று சொன்னால் அடிமட்ட மக்களும் இப்படி ஆகிடுவார். என்ன பிறகு வந்து ஒட்டி கொண்டா போய்விட்டது. நம்ம முதலமைச்சரே அப்படி தாண்டா இருக்கிறாரு. அதாவது வெட்கமற்ற தன்மைக்கு ஒன்று சொல்கிறேன். பள்ளிமேல் தியாகராஜன் 30,000 கோடி அப்பனும் மகனும் எங்கு கொண்டு போய் வைப்பது என்று அலைகிறார்கள், துப்பாக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பேசியது பதிவாகி வெளியான பிறகு ஸ்டாலின் அவரை பதவி இறக்கம் செய்கிறார். அவரும் அதை ஏற்றுக்கொள்கிறார். சரியா, நான் உண்மையை சொன்னேன், சரி பரவாயில்ல, நாடு எப்படி போனால் போகட்டும், எனக்கு மந்திரி பதவி தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அந்த நாணம் அந்த பள்ளிமேல் தியாகராஜனுக்கு இல்லை. பெரிய குடும்பத்தில் நான் பிறந்து வந்திருக்கேன் என்பது பெருமையான பெருந்தகமையான நடத்தை இருக்க வேண்டும். வெறுமனே அவருக்கு பிறந்ததினால் சிறந்து வருகிறோம் என்பது இல்லை. அது எதற்கு ஒரு முதலமைச்சரை பற்றி நான் தெரிந்ததை சொன்னேன். சரி, ஏதோ பதிவாகி உன்னுடைய காதுக்கு வந்து விட்டது. வந்தால் என்ன, அதாவது உண்மைதானே என்று சொல்லிவிட்டு நீ பதவி தராவிட்டால் என்ன, நான் போகிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் முன்மாதிரியாக ஆகிவிடுவான். அத்தகைய மனிதர்களே இல்லை அந்த திமுகவில். அத்தகைய மனிதர்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள், லஞ்சம் வாங்க தேவையில்லாதவர்கள் கூட, அவ்வளவு பண வசதி உடையவர்கள் கூட பதவி வேண்டியது இருக்கிறது. அதற்காக மானத்தை விற்று வாழ வேண்டிய நிலை இருக்கிறது. இன்றைக்கும் அவர்கள் அத்தகைய நிலையிலே தான் இருக்கிறார்கள். ஆகவே நாடு ரொம்ப மோசமாக போய்விட்டது. தமிழ் பண்பாடு, தமிழ் எல்லாம் சிதைந்து விட்டது. இதுல இப்போ தாவேக்காவுடைய வேட்பாளர்கள நிறைய சிக்கல் இருக்கு. அவருக்கு மீதான புகார்கள் ஆகட்டும், இல்ல வேட்புமனு தாக்கல் செய்யவே தெரியலைங்கிறதாகட்டும், தொடர்ச்சியாக அவர் மீது வந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் ஆகட்டும், இதேதான் தாக்கத்தை ஏற்படுத்தும். 234 தொகுதியில் வேட்பாளர்கள் நிறுத்தினார். பல பேர் வந்து அவன் கொலை குற்றம் செய்தவன், A1 அக்யூஸ்டாக வழக்கில் இருப்பவன், சிறையில் காலையில் விடுதலையாகி வந்தவன், இவர்களெல்லாம் விஜய் கட்சியில் வேட்பாளர்கள். அது ஒரு பாதி பகுதி. இன்னொரு பாதி பகுதி அதிமுகவில் இடம் கிடைக்காதவன், திமுகவில் போட்டியிடுவதற்கு இடம் கிடைக்காதவன் எல்லாம் காலையில் இடம் கிடைக்கவில்லை என்றுடன் நேர விஜயிடம் வருகிறார்கள். மறுநாள் காலையில் இவர்கள் விஜய் கட்சி வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், இவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்பது வேறு. வெற்றி பெற்றால் நாளைக்கு ஸ்டாலினுக்கு ஒரு 40 பேர் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் இவன் பூரா விலை போய்விடுவான். இவனெல்லாம் முதல் நாள் அந்த கட்சியிலேருந்தும் இந்த கட்சியிலேருந்தும் வந்தவன். அவனுக்கு ஒரு மானமும் கிடையாது. ஒரு ஆளுக்கு 25 கோடி தருகிறேன்னு சொன்னால் 25 லட்சத்தையே அவன் பார்த்ததில்லை. 25 கோடி தருகிறேன் என்றால் விலையாகி விடுவான். ஆக மொத்தம் இவருடைய கட்சிக்கு ஓட்டு போடுவதே பயன்றது. ஏனென்றால் அவனுக்கு இவரை தெரியாது, இவருக்கு அவனை முதல் நாள் வரையிலும் தெரியாது. அதற்கு பிறகு A1 அக்யூஸ்டா என்று தெரியாது, மர்டர் கேஸில் சம்மந்தப்பட்டவனா என்று தெரியாது, போதை மருந்து விற்றவனா என்று தெரியாது. எல்லாரும் அதில் வேட்பாளர்களாக ஆகியிருக்கிறார்கள். நான் தான் தமிழ்நாடு தான் நான் தூய ஆட்சியை கொடுப்பேன், அவர் தீய சக்தி என்று சொன்னால், நீ நிறுத்தியிருக்கிற வேட்பாளர்களெல்லாம் தூய சக்தியாக இல்லையே. ஒவ்வொருவனுக்கும் தனி வரலாறு இருக்கிறதே. உன்னுடைய பொருளாளர் இப்பொழுது நீதான் கட்டிய பொண்டாட்டியை கைவிட்டாய், ரோட்டில் விட்டாய் என்று சொன்னால், உன்னுடைய பொருளாளர் வெங்கட்ராமனா கிருஷ்ணன் அவர் பேர், வெங்கட்ராமன், அவருமே இதைத்தான் செய்திருக்கிறார் என்று இன்னைக்கு ஒவ்வொரு பொண்டாட்டியாக தாவேக்காவில் இருந்து அவர் கட்சியினுடைய பொருளாளர், இவர் தலைவர். ஒருத்தியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார், என்னை கொடுமைப்படுத்துகிறார், என்னுடைய பிள்ளையை என்னிடமிருந்து பிரித்து விட்டார், என்னை வாழ விடாமல் செய்கிறார், இவரிடமிருந்து எனக்கு நீதி பெற்று தாருங்கள் என்று வெங்கட்ராமனுடைய மனைவி விளக்கும் பிராமண பெண்ணவர். பிராமண சமூகத்தில் இத்தகைய பழக்கங்கள் ரொம்ப அருமைப்பாடுடையது. அது பொண்டாட்டியை அடிப்பது உதைப்பது எல்லாம் அந்த சமூகத்தில் பழக்கமானது. எப்படி அவர்கள் மாம்சமெல்லாம் அது மாதிரி தான் ரேராக மாம்சம் சாப்பிடுகின்றிருப்பான், அடிக்கணும் உதைக்கணும், அது ரேர். அது மாதிரி இப்பொழுது பாருங்கள், இந்த விஜய் என்ன தலைவன் தன்னுடைய பொண்டாட்டியை நடத்திய விதத்திற்கும் அவருடைய முதலில் விஜயை பற்றி வருகிறது. கட்டிய பொண்டாட்டியை ரோட்டில் விட்டு அதுக்கு என்ன இவர் சொல்லுகிறார் என்றால், அது பேசத்தக்க அளவுக்கு ஒர்த்தானதில்லை, தகுதியானதில்லை, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னால், நான் அதுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அந்த பெண்ணுக்கு அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் தாண்டியும் என்ன, இதெல்லாம் என்ன ஒரு பேச்சா? நான் என்ன ஆள்? நீ ஒரு நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறவர் கட்டிய பொண்டாட்டியை ரோட்டில் விடுவார், பிள்ளைகளோடு உறவில்லை, பெற்றாரோடு உறவில்லை, யாரோடும் உறவில்லை, நான் தான், என்னிடம் பணம் இருக்கிறது, என்னிடம் நடிப்புக்கான மவுஸ் இருக்கிறது, நான் தான் எல்லாம் என்று கருதினால், இதே மாதிரி ஒவ்வொருவரும் பின்பற்ற தொடங்கினால் என்ன ஆகும்? ஸ்டாலினுடைய ஆட்சி முறையே நாட்டினுடைய ஒழுக்கத்தை கெடுத்து விட்டது என்று நாம் நினைக்கிறோமே, கருணாநிதி உட்பட. ஆக இதெல்லாம் என்ன, இப்பொழுது அவருடைய பொருளாளர் வெங்கட்ராமனுடைய மனைவி மயிலாப்பூரிலே புகார் கொடுத்திருக்கிறார். இது இப்பொழுது ஊடகங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவனும் கட்டி கொண்டு விட்டு பெண்டாட்டியை நீ எதுக்கு திருமணம் செய்து கொள்கிறாய் என்று கேட்கிறேன்.
அதாவது இது ரொம்ப மோசமானது. இவன் தான் எல்லாம் என்று கருதி வந்து விடுகிறாள். வந்துவிட்டு ஒரு 10-15 ஆண்டுகள் வாழ்ந்து பிள்ளைகள் பெற்ற பிறகு அவளுடைய வயதான காலத்தில் அவள் அதுக்கு என்ன மாற்று? திருமணத்தின் மீதே நம்பிக்கை போய்விடும். திருமணத்தின் மீதே நம்பிக்கை போய்விடும். நம்முடைய நாட்டில் கட்டிய மனைவியை கைவிடுவது மிக கேவலமான செயல் என்று நம்முடைய மக்கள் நினைப்பார்கள். குடும்பம் தான் அடிப்படையான அமைப்பு. நான் சொல்கிறேன், எது வேண்டுமானாலும் கிடைக்கும். இந்தியா கெட்டு போகட்டும், இந்தியா சிதைந்து போகட்டும், சுக்கு நூறாகட்டும், ஒன்றும் லெட் இந்தியா பி எது வேண்டுமானாலும் அதுக்கு டிஸ்மேண்டில் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஒன்றும் ஆகாது. ஆனால் ஒரு குடும்பம் சேர்ந்து போனால் அதுதான் தட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் தி சொசைட்டி. ஆகவே ஒரு குடும்பம் சிதைகிற போது நாடு சிதைவதை விட மோசமான விளைவுகள் ஏற்படும். ஒரு மனிதன், ஒரு பெண், அவனுடைய பிள்ளைகள், இதுதான் ஒரு குடும்பத்தினுடைய அமைப்பு. ஒருவருக்கு ஒருவர் விசுவாசமானவர்கள், ஒருவருடைய இடத்தில் இன்னொரு பங்கு கொள்ளக்கூடியவர்கள். இந்த மகனை 20 ஆண்டுகள் வளர்த்து ஆளாக்குகின்ற பொறுப்பு தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்கிறது, தகப்பனுக்கு இருக்கிறது. இந்த பிள்ளை தளநடை போட்டு நடை தடுமாறுகிற காலத்திலிருந்து அதை 25 வயதுக்கு படிக்க வைத்து ஆளாக்கி தொழில் செய்ய வைத்து வேலைக்கு போக வைத்து அவனை ஆளாக்குவது வரையிலும் தகப்பனுடைய பொறுப்பு. அதுவரையிலும் அவன் தன்னந்தனியாக மாடு கன்று போட்டால் 3 மாதத்தில் அது பாட்டு ஓடிவிடும் என்பது போலலாம் அந்த மனிதனுடைய நிலை இல்லை. அவனை படிக்க வைக்க வேண்டும், அவனுக்கு பழக்க வழக்கங்களை கற்பிக்க வேண்டும், ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும், அப்புறம் அவனுக்கு தொழிலுக்கு நிலை ஊன்ற காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். அதே மகன் 65 வயதில் தகப்பன் தள்ளாடி நடக்கிற போது இவனுடைய தோளை பற்றி அவன் நடப்பான். பிள்ளையினுடைய கையை பிடித்து அது விழுந்து விடாமல் தகப்பன் பிடித்து கொண்ட காலம் போய் தகப்பன் விழுந்து விடாமல் மகன் தன்னுடைய தோளை கொடுத்து தாங்கிக் கொள்ளுகின்ற காலம் வரும். இந்த பின் 20 வயதும் 20 ஆண்டுகளும் பெற்றோருக்கு கடுமையான ஆண்டுகள். முன் 20 ஆண்டுகள் பிள்ளைகளுக்கு கடுமையான ஆண்டுகள். இந்த முன் 20 ஆண்டுகள் பெற்றோர் பாதுகாப்பதும் பின் 20 ஆண்டுகள் பெற்றோரை பாதுகாப்பதுமான ஒரு நிலையான அமைப்பை கண்டுபிடித்தது சமூகம். தட் இஸ் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபேமிலி. அந்த நிறுவனத்தை நீங்கள் தகர்த்து விட்டால், ஒரு காலத்தில் இந்தியா இருந்தது, இல்லாமல் இருக்கும். பழைய காலத்தில் இல்லை, இன்றைக்கு இருக்கிறது, நாளை இல்லாமல் போகும். அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒன்றே இல்லை. ஆனால் குடும்பம் இல்லாமல் உலகம் முழுவதும் இருந்ததாக வரலாறு இல்லை. சீன குடும்பமும் நம்முடைய இந்திய குடும்பம் போல ரொம்ப உறுத்தானது. கட்டிய மனைவியை கைவிடுதல் என்பதெல்லாம் ரொம்ப குறைவான விழுக்காடு தான் இருக்குமே தவிர, இது ஒரு கட்சியினுடைய தலைவன், ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராகின்றவர், நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான் என்றால் உன்னுடைய ஒழுக்கத்தை பார்த்து தமிழ்நாடு என்ன கற்றுக்கொள்ளும்? உன்னுடைய பொருளாளர் ஒழுக்கத்தை பார்த்து எப்படி கற்றுக்கொள்ளும்? இந்த கட்சியில் இருக்கிறவன் பூரா கட்டிய பொண்டாட்டியை கழுத்து இருக்கிறவன், விரட்டி விடுகிறவன் என்று சொன்னால் அது என்ன கட்சி? நீதானே முன்மாதிரி, இந்த மக்களுக்கு நீதானே முன்மாதிரி. தலைவனை பார்த்து தானே தொண்டர்கள் இழக்கிறார்கள். முதலமைச்சராக நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிற போது அந்த முதலமைச்சரை ஒரு பெண் என்னை கைவிட்டவன் என்று சொன்னால், அப்புறம் நாட்டின் முதலமைச்சர் கதியே இப்படி என்றால் நாட்டில் நம்முடைய கணவன்மார்களெல்லாம் நம்ம என்ன செய்வார்கள் என்று ஒவ்வொரு பெண்ணும் அஞ்சுவாளே. இது ஒரு ரொம்ப மோசமான ஒழுக்கம். 2வது, இவர் அப்படி, இவருடைய பொருளாளர் அப்படி, எல்லாம் கட்டி கொண்ட பொண்டாட்டி ரோட்டில் விழுந்தது என்ற கருத்துடையவர்கள் என்பது ரொம்ப அசிங்கமானது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கருணாநிதி கால் மாட்டில் ஒருவர் தலைமாட்டில் ஒருவர் வைத்து கொண்டாரே என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், கருணாநிதியினுடைய மதிப்பு இன்றைக்கு வரலும் வரலாற்றில் அப்படித்தான் இருக்கிறது. என் மகளின் தாய், எவனா சொல்லுவானா? என்னுடைய மனைவி என்று சொல், வாழ்க்கை துணை என்று சொல், என் மகளின் தாய். இந்த கேவலமான சாதுரியமான ஏதோ ஒரு பெரிய கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டது, அந்த அரசியல் போராட்டங்களில் பங்கு கொண்டவர் ஆகவே வந்து விட்டார் என்பதை தவிர அவருடைய ஒழுக்கம் பின்பற்றத்தக்க ஒழுக்கம் இல்லை. அதனாலே தான் அந்த கட்சியும் அது மாதிரி ஆகிவிட்டது. எந்த ஒரு கேவலமான நடத்தைகளில் அந்த கட்சியினர் ஈடுபட்டாலும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்க குற்ற நடத்தையில் சிறைக்கு போனால் அவன் மந்திரியாக்கப்படுவான், அது பெருமைக்குரிய செயல் என்று அந்த கட்சி ஒழுக்கத்தை கொண்டிருக்கிறது. அதே மாதிரியான நிலைக்கு தாவேகா வருகிறது. வருகிறவனெல்லாம் மாற்று கட்சிக்காரனை எல்லாம் வேட்பாளராக்கி, அப்புறம் குற்றவாளிகளை எல்லாம் நம் வேட்பாளராக்கி, இவர்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று இவர் திருநெல்வேலியில் போய் கூட்டம் கூட்டினால் என்ன, விருத்தாச்சலத்தில் கூட்டம் கூட்டினால் என்ன, இவர்களெல்லாம் வெற்றி பெற்றால் அந்த நாடு எத்தகைய நாடாக இருக்கும்? ஹூ ஆர் யுவர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்? ரவுடிஸ், 4th class people. ஆகவே இது என்ன என்று மக்கள் தான் யோசிக்க வேண்டும். அது விளையாட்டுத்தனமாக நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான், இதை தவிர அதை பேசுவதற்கு ஒன்றும் தெரியவில்லை. ஒரு கொள்கையும் இல்லை. தமிழ்நாடு பூரா பஸ்ஸுகள் இலவசமாக போகலாம். பஸ்ஸே 10 நாள் நின்று விடும். மக்கள் கால்நடையாக தெரிய வேண்டியதான்.
விற்பதற்கு தவணை கட்ட மாட்டான், பஸ்ஸு தர மாட்டான், புது பஸ் எடுக்க முடியாது, தவணை கட்ட மாட்டேன், பிறகு பெட்ரோல் போட முடியாது, டீசல் போட முடியாது, ஆகவே வண்டிகள் ஓடாது, டிரைவர் சம்பளம் கொடுக்க மாட்டேன். என்ன எப்படி இப்போவே 48,000 கோடி கடன் இருக்குது? ஏதாவது அறிந்து பேசுகிறாயா நீ? உனக்கு செய்தித்தாள் படிக்கிற பழக்கமே கிடையாது. 48,000 கோடி நம்முடைய தமிழ்நாட்டு போக்குவரத்தின் மீது கடன் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பேருந்து வெளியே புறப்படுகிற போதெல்லாம் கடனோடு இருக்கிறது. இவர்கள் நிர்வகிப்பதும் அப்படி, இவர்கள் களவாடுவதும் அப்படி. இவர்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியாது. இவன் ஒரு திருடன், அதிகாரி ஒரு திருடன், எல்லா திருடனும் ஒன்று சேருவான். திருடனுக்கு திருடன் தான் அதிகாரியாக வருவான், நல்ல ஆள் அதிகாரியாக வர மாட்டான். ரொம்ப நாடு கேவலமாக போய்விட்டது, கெட்டு போய்விட்டது. இதில் தாவேகா போன்ற ஒரு புதிய மாறுதலை, எழுச்சியை மக்களிடம் உண்டாக்கக்கூடிய கட்சியாக இல்லாமல் வெறும் கவர்ச்சி அடிப்படையில் இவனை சினிமாக்காரன் என்று மக்களுக்கு நாட்டியக்காரியை பார்க்க பிடிக்கும், சினிமாக்காரனை பார்க்க பிடிக்கும், கிரிக்கெட் ஆடுகிறவன், கால்பந்து ஆடுகிறவன் எல்லாம் பார்க்க பிடிக்கும். ஒரு மெஸ்ஸி வந்ததற்கு கல்கத்தா கலவரப்பட்டது, பல பேர் செத்தார்கள், அந்த ஊரே அடங்கி போய்விட்டது. அன்றைக்கு எவனோ ஒரு வெளிநாட்டுக்காரன் நன்றாக கால்பந்து ஆடினால் இதிலே நாம் கலவரப்படுவதற்கும் கவர்ச்சி கொள்வதற்கும் என்ன இருக்கிறது என்ற அறிவு தாகூரை போன்ற, விவேகானந்தரை போன்ற சிறந்த மனிதர்கள் பிறந்த அந்த மண்ணிலே இல்லை. போஸை போல, நேதாஜி போஸை போல அதே மாதிரி தான் தமிழ்நாடு ஆகிவிட்டது. இப்பொழுது ஒரு சினிமா நடிகர், ஒரு கவர்ச்சி. எம்ஜிஆர் அரசியலோடு வளர்ந்தவர், ஆகவே அவர் பாதி அரசியல் தலைவராக பாதி சினிமாக்காரராக இருந்தார். அரசியல்வாதியான போது முழு அரசியல்வாதியாக ஆனார். அதனால தான் அவருடைய ஆட்சி தோற்கடிக்கப்பட முடியாத ஆட்சியாக இருந்தது, அது வேறு. ஆனால் இப்போ இத்தகைய மனிதர்கள் ஆட்சிக்கு வந்தால் உன்னுடைய வேட்பாளர், இப்பொழுதே ஒரு வேட்பாளர் ஓடி போய்விட்டான். 234 தொகுதியில் 233 தொகுதிக்கு தான் தேர்தல் நடக்குது. இன்னும் இந்த வேட்புமனு சரிபார்க்கின்ற நாளைக்கு அப்புறம் எத்தனை பேர் மிஞ்சுவானோ. இதற்கு பிறகு களவாண்டவன், கொள்ளையடித்தவன், A1 அக்யூஸ்டாக இருந்தவன், கொலை செய்தவனெல்லாம் வேட்பாளராகி நீ சொல்வது போல் வெற்றி பெற்று விட்டால் அவர்களெல்லாம் விலை போவார்கள். ஸ்டாலினுக்கு போதாமை ஏற்படுகின்ற போது விலை போவார்கள். நாடு எதுக்காக மக்கள் இந்த வாக்கை அளிக்க வேண்டும்? விலை போகிறவனுக்கு வாக்கு அளித்து இவருடைய விருப்பத்திற்கு மாறான ஒருவனுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு நிலை தான் ஏற்படும். அவருக்கு எதுவும் தெரியவில்லை. கூட்டம் கொடுக்கிறது. நான் ஒன்று சொல்லுவேன், ஒரு தரம் இந்த மாற்றுக் கட்சிகள் ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டியது. நயன்தாராவை கொண்டு போய் ஒரு நாளைக்கு திருநெல்வேலியில் விட்டு, அந்த கூட்டம் திருநெல்வேலி அளவுக்கு இருந்தது, இந்த கூட்டம் தூத்துக்குடி வரையிலும் இருக்கிறது என்று காட்ட வேண்டும். ரொம்ப இந்த கவர்ச்சி என்பது பொய்யானது, போலியானது என்பதை உணர்த்த வேண்டும். இதெல்லாம் சிம்ரனும் அரசியலுக்கு ஓட்டு கேட்டார், அரசியலுக்கு வரவில்லை, அவர் ஓட்டு கேட்டார். அவ்வளவு இப்படி தான் பேய்த்தனமாக போடும். நான் அந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக போயிருந்தேன். 2 நாளைக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். வீட்டிலே லாட்ஜிலேயே இருக்க. சிம்ரன் வந்தால் 2 நிமிஷம், 2 விரலை காட்டினார், 2 நிமிஷம் வந்தார், பிறகு போய்விட்டார். ஆனால் இந்த கூட்டம் ஊரெல்லாம் கூடி ஓடுகிறார்கள் மக்கள். ஏதோ தேவ உலகம் தடுமாறி போய்விட போகிறது, நாம் இழந்து விட போகிறோம், நேரத்தோடு போய் அதை பிடிக்க வேண்டும் என்று ஓடுகிறார்கள். எந்த இடத்திற்கு அவர் வருகிறார்கள், எல்லாம் வந்து விட்டார் கத்திக்கொண்டே போகிறான் ஒரு ஜீப்பில். இந்த மக்கள் தன்னை மறந்து ஓடுகிறார்கள். வேட்டி போனதா சேலை போனதா என்று தெரியவில்லை, அப்படி ஓடுகிறார்கள் தலை தெரிவிக்க. இதையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஆகவே இதான் நிலைமை. இந்த நிலைமையில் இவர் வருவது என்பது, சீமான் ஒரு 13% பேர் நாட்டில், அதாவது இதனுடைய பெரிய இந்த இளைஞர்களுடைய போதாமைக்கு பெரிய காரணம், காந்தி இருந்தார், இளைஞர்களெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு எடுத்து விட்டார். அவர்களெல்லாம் சிறைக்கு போனார்கள், வந்தார்கள், பிறகு தகுதி வாய்ந்த தலைவர்களாக உருவானார்கள், படித்தார்கள். படிக்காதவர்களெல்லாம் சிறையில் படித்தார்கள். காமராஜ் கால்பிரைத்தினுடைய பொருளாதார புத்தகத்தை படிக்கின்ற அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருந்தார். நான் அந்த புத்தகத்தை அவர் கையில் எடுத்துக்கொண்டு விமானத்தில் ஏறியதை நான் பார்த்தேன். நெடுமாறன் கொடுத்தார். கால்பிரைத்தினுடைய புத்தகத்தை காமராஜ் படிக்கிறார் என்று அந்த புத்தகத்தை இங்கின் பாதத்தில் போய் நான் வாங்கினேன். அதை நான் படிப்பதற்கு இன்னும் 10 ஆண்டுகள் அதிகமாக தேவைப்பட்டது, இன்னும் 10 ஆண்டுகள் கூடுதலாக தேவைப்பட்டது. அதை அப்பொழுது படிக்க முடியவில்லை, பின்னால் தான் படிக்க முடியுது. காமராஜர் அந்த அளவுக்கு அப்படி அறிவான தலைவர்களோடு போட்டியிட வேண்டிய தலைவர்கள் தாங்களும் அறிவாக மாறுவார்கள். முட்டாளோடு போட்டியிட வேண்டிய நாட்டில் தான் அறிவாளியாக ஆக வேண்டிய கட்டாயமே இல்லை. காந்தி ஒரு காலத்தில் இளைஞர்களை பொது வாழ்க்கைக்கு, தியாகத்திற்கு, நேர்மைக்கு தயார்படுத்தினார். அப்புறம் 50க்கு பிறகு கம்யூனிஸ்டுகள் சோசியலிசம் பேசினார்கள். அப்புறம் திமுக தமிழ் இயக்கம் பேசியது, இந்திய எதிர்ப்பு பேசியது, இளைஞர்கள் அதில் ஈடுபட்டார்கள். அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகாரம் என்பது சுகத்தை அனுபவிப்பதற்காக, அதிகாரம் என்பது களவாடுவதற்காக ஆட்சிக்கு வருவது வரையிலும் இவர்கள் இயக்க மனிதர்களாக இருந்தார்கள்.
வந்த அண்ணா மட்டும்தான் அதை தப்பித்தாரே தவிர மற்றவர்களெல்லாம் கருணாநிதியினுடைய ஆகா நம்முடைய குடும்பம் இந்த நாட்டினுடைய கார்ப்பரேட் குடும்பமாவதற்கான வாய்ப்பு நமக்கு தற்செயலாக கிடைத்து விட்டது என்று கருதிய போது இவர்கள் கார்ப்பரேட் ஆகிவிட்டார்கள். நாட்டு மக்களெல்லாம் இன்னும் 20% பேர் இரவு உணவில்லாமல் படுக்கப் போகிறார்கள். இந்தியா உலகத்தில் பொருளாதார வளத்தில் 5வது நாடாக இருக்கிறது. தனிநபர் வருமானத்தில் 139 நாடாக இலங்கைக்கு கீழே மலையாவுக்கு கீழே இருக்கிறது. அப்படின்னா அவ்வளவு வறுமை. 300 ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்க முடியாதவர்கள் இந்த நாட்டில் 20% பேர் இருக்கிறார்கள். ஏதோ நடுத்தரமாக ஓரளவுக்கு வாழுகின்ற அடிமட்ட லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸை பற்றி பேச்சில்லை. அதற்கு மேல் ரொம்ப ரிச்சஸ்ட் கிளாஸ், அதை விடுங்கள். இந்த 20% பேர் அவர்களுக்கு வைத்தியத்துக்கு வழி இல்லை, பெருங்கூட்டம். நம்ம ஜென்ரல் ஹாஸ்பிட்டலிலும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலிலும் நோயாளிகள் கூட்டம் திரளுகிற காரணத்தினால் மைக்கு வைத்து பேர் சொல்லி கூப்பிடுகிறார். ஆனால் எவ்வளவு ஏழ்மை! இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவமனைகள் இருக்க வேண்டும், ஒவ்வொரு ஊரிலும் இருக்க வேண்டும். இதுதான் உன்னுடைய முதல் கடமை. காலையில் நீ பலகாரம் கொடுப்பதில்லை, அதான் பலகாரம் சாப்பிடாத ஒன்றும் கிடையாது. படிக்க வேண்டும். மத்தியானம் சாப்பாடு போட்டது சரி. இப்பொழுதெல்லாம் ஓரளவுக்கு வந்துவிட்ட பிறகு இதையே செய்து கொண்டு நான் கோடை விடுமுறையை அனுபவிப்பதற்கு 2000 தருகிறேன் என்று சொல்ல வெட்டி வேலை. நீ மருத்துவமனைகளை கூட்ட மாட்டாய், நீ 40 அடி சாலையை 30 அடி சாலையாக போடுவாய், பொது போக்குவரத்து எதுவும் ஒன்றும் செய்ய மாட்டீர்கள், கொள்ளையடிப்பீர்கள், கொஞ்சம் அவர்களுக்கு கொடுப்பீர்கள். சும்மா கொடுத்தால் மக்கள் இது ஸ்டாலின் தந்தது என்று நினைக்கிறார்கள். இதுக்கென்ன செய்வது? மாதம் 1000 ரூபா தர்றாரு ஸ்டாலின் என்று நினைத்தால் அதற்கு என்ன செய்வது? நாம் கட்டுகிற வரி அது திரும்ப நமக்கு 1000 தான் வருகிறது. 1000 வைத்து குடும்பம் நடத்த முடியாது. மாணவனுக்கு மேட்னி ஷோ பார்ப்பதற்கு 1000 ஸ்டாலின் அங்கிள் தந்தார் என்று சொல்லி ஓட்டு போடுவான் என்பது இவர்களுடைய எதிர்பார்ப்பு. இவ்வளதையும் வாங்கி கொண்டு அவர்கள் கவிழ்ப்பார்கள். கவிழ்த்த பிறகு இந்த அரசியல் ஓய வேண்டும். கட்டுமானங்களை பெருக்க வேண்டும். பேசிக் ஸ்ட்ரக்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்வார்கள். இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செய்வதே இல்லை இந்த அரசாங்கத்தில். இப்பொழுதே ஸ்டாலின் அரசாங்கம் சொல்லுகிறேன், 3 லட்சம் கோடி வருமானம், இதில் 80,000 கோடி இவர் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட வேண்டும். அடுத்து வருகிற அரசு எப்படி இது நடத்தும்? 80,000 கோடி வட்டி கட்ட வேண்டும், 20% அசலுக்கு கட்ட வேண்டும், அது ஒரு 40,000 கோடி கட்ட வேண்டும், 120,000 கோடி, இன்னொரு 120,000 கோடி அரசாங்க சிப்பந்திகளுக்கு சம்பந்தம் கொடுப்பதற்கு. மீதி இருப்பதை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்ய முடியும்? அதிலே நீ அடிக்கிற லஞ்சம், நீ அடிக்கிற கொள்ளை, இவ்வளவும் போக இந்த மக்களுக்கு ஒன்றும் வருவதில்லை. மக்கள் தங்களுடைய சம்பாத்தியத்தில் உழைப்பில் வாழ்கிறார்கள், அடிமட்ட மக்கள் தவிக்கிறார்கள். இதுதான் நிலைமையை தவிர இந்த ஒழுக்கக்கேடான அரசுகள் போகிற மம்தாவும் ஸ்டாலின் அரசும் தான் இந்தியாவிலேயே ஒழுக்கங்கட்ட அரசு. எங்கேயாவது நீதிபதிகளை சரிப்படுத்துவார்களா? இந்த மம்தா என்னதான் செய்யவில்லை இந்த மம்தா. ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய இந்த நாடு சீரழிந்து விட்டது. ஒரு பெனிவலன் டிக்டேட்டர் இந்த நாட்டை ஆளுவேன் என்று சொன்னால் நான் ஒப்புக்கொள்வேன். ஒரு பெனிவலன் டிக்டேட்டர் அசோகனை போல அவன் சவுக்கை எடுத்து இருங்கடா, ஆளுவதற்கு என் வேலை, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவது என்னுடைய வேலை என்று சொன்னார். இது நடக்கும் என்று அரிஸ்டாட்டில் சொல்லுகிறார். பொயட்டிக்ஸ் என்ற புத்தகத்தில் எப்பொழுதும் டெமோக்ரஸி சீரழிந்து போய்விடும், சீரழிந்து போகின்ற நிலைமை ஏற்படுகிறது. மெச்சூர்ட் டெமோக்ரஸி இல்லை என்றால் சீரழிந்து போய்விடும். சீரழிந்து போய்விட்டால் இந்த சீரழிவிலிருந்து மறுபடியும் காப்பாற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டு ஒரு பெனிவலன் டிக்டேட்டர் சவுக்கோடு தோன்றுவான். அவனுடைய ஆட்சி கொஞ்ச காலம் நடக்கும், அப்புறம் அவன் கையை அதிகமாக முறுக்க தொடங்குவான். பிறகு அவனுடைய ஆட்சி. இப்படியே அரசியல் என்பது மாறி மாறி நடக்கும் என்று அரிஸ்டாட்டில் பேசுகிறான் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு. ஏனென்றால் அவர்கள் தான் ஜனநாயகத்தை முதல் கண்டறிந்தவர்கள். இவர்களிடமிருந்து தான் வெள்ளைக்காரர்கள் ஐரோப்பியர்கள் கற்றார்கள். ஆகவே இவ்வளவு கேவலமாக போய்விட்ட ஆட்சி, இந்த ஆட்சி அகற்ற வேண்டும். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அனுபவம் உள்ள ஒரு எடப்பாடி விவசாயி, அவர் முதலமைச்சராக ஆண்டுகள் 4, அதில் 2 ஆண்டு கொரோனா, 3வது கடைசி ஆண்டு கொரோனாவினுடைய சாயலிலே தான் கழிந்தது. இதற்குள் அவர் இந்த அத்திக்கடவு திட்டத்தை கொண்டு வருகிறார். அவருக்கு முதலில் சிந்தனை இந்த தண்ணி இல்லாமல் ஆழியாறு தண்ணீர் நனைக்காத மண்ணை எல்லாம் நினைக்கும்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர் அதை செய்கிறார். அதை அந்த மக்கள் கொண்டாடுகிறார்கள். ஒரு புதிய திட்டம், ஒரு கல்லணை ஒரு திருச்சி மாவட்டத்துக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் பயன்பட்டது. எத்தனை மக்கள் வாழ்வது? 2000 ஆண்டுகளாக. கரிகாலன் காலத்து விவசாயிகளுக்கு மட்டுமா பயன்பட்டது? 2000 ஆண்டுகளாக அந்த கல்லணை பயன்படுகிறது. ஒரு மனிதனுடைய பெயர், எத்தனை மன்னர்களின் பெயர் அழிந்து விட்டது. கரிகாலன் பெயர் அழியவில்லையே, வீராணம் ஏறி கட்டிய வீரநாராயண சோழனுடைய பெயர் அழியவில்லையே. ஒரு காரியத்தை செய்தால் தன் தலைமுறைக்கு மட்டுமல்ல,
வரும் 1000 தலைமுறைக்கு. அந்த வீராணம் தண்ணீரை குடிக்கின்ற போது அந்த வீராணம் ஏரியை, அதாவது அந்த மண்ணெல்லாம் வெடித்து கிடந்தாலும் வீராணம் ஏரி பாய்ந்தால் அதனுடைய இதுக்கு காணாது என்று ஒரு பெரிய படம் முடியும், அதை மறந்து விட்டேன் நான். அந்த மாதிரியான செயல்களை ஒரு ஆட்சியாளன் செய்ய வேண்டும். அது அபூர்வமாக பிறக்கிறார்கள். ஒரு அணை, ஒரு தடுப்பணை இந்த ஸ்டாலின் கட்டியிருந்தால் சும்மா மேட்னி ஷோ போடுறதுக்கு பணம் கொடுப்பது, இது பண்ணுவது, இல்லாட்டால் என்ன, எல்லாரும் படிக்க வந்து விட்டார்கள். இப்பொழுதெல்லாம் அது ஒரு பெரிய வேலையே கிடையாது. மாணவர்கள் இயல்பாக ரொம்ப காலமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களை படிக்க வைப்பதற்கு ஒரு உந்துதல் தேவைப்பட்டது. ஜெயலலிதா அம்மா அதை செய்தார்கள். உனக்கு 5 வருஷத்துக்கு 50,000 ரூபாய் தருகிறேன், ஒரு தாலியும் தருகிறேன், திருமணம் செய்து கொண்டு வேலைக்கு போ, அல்லது அந்த படிப்பை பயன்படுத்தி. இப்பொழுது இவர்கள் 50,000 ரூபாய் தொகுத்து கொடுத்தை வகுத்து கொடுக்குறார். இதை இவருடைய திட்டம் போல் செய்கிறார். ஆக இந்த திமுக ஆட்சி தொலைய வேண்டிய காலம் வந்து விட்டது என்று மக்களிடம் மனநிலை மாறிக்கொண்டிருப்பது போலத்தான் எனக்கு படுகிறது. அதில் வீணாக போய்விடக்கூடாது. விஜய் போன்றவர்கள் வந்து அவருடைய ஆட்கள் விலை போய் கிரிமினல்கள், மோசமானவர்கள், அவரிடமும் அவருடைய கட்சியிடமும் எந்த பிடிப்பும் இல்லாதவர்கள். விஜய்க்கே கொள்கை கிடையாது, அவருக்கு ஒரு கொள்கையின் மீது பிடிப்பு கிடையாது. நான் தான் தமிழ்நாடு என்று நினைக்கிறார். நான் போய் உட்கார்ந்தால் என்னுடைய பெருமை எனக்கு தெரிந்ததை முட்டாள்களை வைத்துக்கொண்டு கட்சி நடத்துவது போல் ஆட்சி நடத்துவார். எப்படி முட்டாள்களை வைத்துக்கொண்டு கட்சி நடத்துகிறாரோ அதுபோல் அந்த முக்கியமான ஆட்கள், பரிசு சீட்டு விற்கிறவன், அப்புறம் அந்த ஆரோக்கியசாமி, இந்த புசி, இதெல்லாம் அவர்களுடைய பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டார்கள் இவர்களை. மணி இவர் கட்சி நடத்துவோம், ஆட்சி நடத்துவோம், அந்த நாடு என்ன ஆகும்? ஆக இது எனக்கு ஒரு கவலையாக இருக்கிறது. சீமானுடைய பேச்சு அடங்கி விட்டது. சீமான் வந்து விஜய் வந்ததில் அவர் அடங்கி விட்டார். ஏனென்றால் இப்பொழுது விஜய் எதிரே நிற்கிறார் என்றால் அவருடைய திட்டங்களினால் அல்ல, அவருடைய கொள்கைகளினால் அல்ல, வெறும் கூட்டம் கொடுக்கிறது. ஆகவே இந்த கூட்டமெல்லாம் பெரிய அவருக்கு ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம், ஒரு பிறண்ட தோற்றம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அது, ஆனால் இந்த 12-15% வாக்குகள் திமுகவை அழிப்பதற்கு விஜய் கருவியாவார். மைனாரிட்டி வாக்குகளை உடைத்து பெறுவார், கிறிஸ்துவ வாக்குகளை 100% பெறுவார், முஸ்லீம் வாக்குகளில் பாதியை பெறுவார். ஆக மொத்தம் இந்த 12%, 8-9% இவர் பெற்றால் அடிப்படை தகர்ந்து விடும் ஸ்டாலினுக்கு. தாழ்த்தப்பட்டவர்களின் ஓட்டை அவர் பெறுவார். அதனாலே திருமாவளவன் கத்துகிறார், அடிவதிக்கை பிடித்து கொண்டு கத்துகிறார் திருமாவளவன். அவருடைய ஓட் பேஸ் விஜயால். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த சமூகத்தில் பிறந்த திருமாவளவனை பயன்படவில்லை வேங்கை வயலில். அதனால் வேங்கை வயல் மக்கள், எங்களுக்கு ஒரு கட்சி இல்லை, எங்களை காப்பார் யாரும் இல்லை, நாங்கள் ஏன் இந்த வாக்குச்சாவடிக்கு போய் வாக்களிக்க வேண்டும், யாரும் எங்களை காக்க வரவில்லையே, நாங்கள் ஏன் வாக்குச்சாவடிக்கு போக வேண்டும் என்று அவர்கள் ஒதுங்கி விட்டார்கள். இவர்களை காப்பதாக கங்கணம் கட்டி கொண்டு புறப்பட்ட கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கட்சியே அதை செய்யவில்லை என்றால் மற்ற கட்சிகள் பொதுவாக ஆளுங்கட்சி அதில் ரொம்ப திண்ணமாக அந்த மக்களுக்கு நீதி கிடைக்காதவாறு செய்தது. அதற்கு துணையாக திருமாவளவன் கட்சி நின்றது. ஆகவே தாழ்த்தப்பட்ட மக்களின் செல்வாக்க இந்த கட்சி இழந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வாக்குகளும் விஜய்க்கு போகும். அவர் விஜய் வந்து வேங்கை வேல் மாதிரி காரியங்களை இவர் செய்வதற்கு என்ன செய்வார் என்பது அது வேறு செய்தி. ஆக எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இதெல்லாம் இந்த கட்சிகளுடைய வாக்குகளை இவர் பிரிப்பதற்கு பயன்பட்டு கடைசியில் இவரும் வெல்லப் போவதில்லை, ஸ்டாலினையும் தோற்கடிப்பார். எடப்பாடி எளிதாக வருவதற்கு இவர் ஒரு விதத்தில் நெம்புவராக இருப்பார் என்றுதான் எனக்கு படுகிறது அரசியலை பார்த்தவரையில். நன்றி.